வெல்கம் டு தமிழ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பார்ட்டிக்கோ இல்லை வெளியிலையோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் டல்லாக இருக்குது, பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது வீட்லேயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு பார்லரில் பண்ணுற ஃபேஷியல் அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் எடுத்துக்கிறேன். நீங்களும் உங்ககிட்ட ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபேர்னஸ் க்ரீம் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த க்ரீம் ஒரு தடவைக்கு உங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். லெமனில் பார்த்தீங்கன்னா இயற்கையான ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட ஒரு அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து அதில் உள்ள கொட்டைகளெல்லாம் நீக்கிட்டு அதோட சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு நார்மலான சைஸ் தக்காளி எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் தக்காளியை மட்டும் இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளியில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்ல வெயிலால் ஏற்பட்ட கருமையை போக்குறதுக்கும், அப்புறம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகள், அப்புறம் டெத் செல்ஸ், இறந்த செல்களை நீக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு இந்த 3 திங்ஸுமே நல்ல இன்ஸ்டண்ட்டான ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பால் தெரிஞ்ச மாதிரி திட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் அடித்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாதி கட் பண்ணி வச்ச இன்னொரு தக்காளியோட பீஸ் இருக்குல்லையே, அதில் இந்த க்ரீமை டிப் பண்ணுங்கள். இப்போ க்ரீம் டிப் பண்ண இந்த தக்காளியை அப்படியே உங்களோட ஃபேஸில் வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே அதை விட்டுருங்க. க்ரீம் கொஞ்சம் திட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிரும். 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணும்போதும் ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கையை நான் வாஷ் பண்ணிவிட்டேன். நான் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டான ஃபேர்னஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபேஷியல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரோஸ் வாட்டரை நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபேர்னஸ் கலரை தக்க வைக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.